மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் பெரிய 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 வணக்கம். லைஃப்பில் ரொம்ப கஷ்டமான டைம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே உட்காந்து அந்த அரை மணி நேரம் தான். சார் பக்கத்தில் உட்காந்துட்டு இப்படி திரும்புறதுக்குள்ளே ஒரு பஞ்ச் அடித்து முடிச்சிடுறாரு. என்னால் சிரிக்கவும் முடியல, கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. நான் இந்த பக்கம் திரும்புகிறேன், அந்த பக்கம் திரும்புகிறேன். கீழேருந்து எல்லாரும் என்னையே வேற பார்த்துட்டு இருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நான் அது சொன்னேன், இது சொன்னேன். ஐயோ நான் என்னடா பண்ணுறேன்னு யோசிச்சேன்னா, அந்த பக்கம் சத்யராஜ் சார் வேற. ரெண்டு பேரும் என்கிட்ட கேட்டார் கவுண்டமணி சார் திரும்பி, இந்த படத்துல லவ் இல்ல, மக்கள் வருவாங்களா அவங்க? சத்யராஜ் சார் சொல்றாரு, அதனால கண்டிப்பா வருவாங்க. பட் நம்ம இந்த தமிழ் சினிமாவை இத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, அதுல இருக்க எல்லாருக்குமே தெரியும் சத்யராஜ் சார் கவுண்டமணி சார் மாதிரியான ஒரு காம்பினேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு வேற எந்த லாங்குவேஜ்லயும் கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு ஹிலேரியஸ் ட்ரீம் காம்பினேஷன். என்னுடைய பெரிய ஆசை ரெண்டு பேரோடையும் சேர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிறது. அப்படி ஒரு படம் அமைஞ்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சத்யராஜ் சார், கவுண்டமணி சார், நான் அப்படின்றது நடந்துன்னா நல்லா இருக்கும். ஏன்னா கவுண்டமணி சாரை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு படம் பார்க்க அந்த ஹியூமர் சிரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச நாட்கள்ல இருந்து இன்னைய வரைக்கும் சிரிச்சுட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் இருக்க போற காலமும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்க போறோம். அப்படிப்பட்ட ஒருத்தர். அண்ட் அவருடைய டைமிங்லாம் சொல்லவே வேணாம். நாம சொல்றதுக்குலாம் இல்லை. சார் சொன்னாங்க அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவங்கள சத்யராஜ் சாரை, கவுண்டமணி சாரை அவங்களெல்லாம் அதிகமாக ரசித்த ஒரு காரணம் தான் இங்கே வந்து எப்படியோ விதி வந்து என்னை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல நிறுத்தியிருக்கு அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். நான் இல்லை, என்னை மாதிரி நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க. கவுண்டமணி சார்ட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ட்ரெண்டிங் ஸ்டார்லாம் சொன்னாங்க. ட்ரெண்டிங் ஸ்டார் நான் கிடையாது. ஆக்சுவலாக கவுண்டமணி சார் தான் ட்ரெண்டிங் ஸ்டார். ட்ரெண்டுங்கிறது அதுவும் இந்த காலகட்டம்லாம் கிடையாது. நீங்கள் எந்த காலகட்டத்துக்கு வேணாலும் போனீங்கனாலும், இன்னும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு போனாலும் அவருடைய பஞ்சஸ் இருக்கும். அவர் தான் ட்ரெண்டிங் ஸ்டார்னு சொல்லி. ஏன்னா அன்னைக்கு ஆஃபீஸில் போய் நான் நடுவில் அவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நான் வருத்தப்பட வாலிபசங்கம் ஷூட்டிங் டைம்லாம் பிரேக் கிடைக்கும் போதெல்லாம் சத்யராஜ் சாரோட உட்காந்து சார் நீங்களும் கவுண்டமணி சாரும் சேர்ந்தா அப்படின்னு நிறைய கதைகள் சொல்லுவார். சொல்ல முடியாது எந்த கதையுமே இங்கே, ஒரு கதையை கூட சொல்ல முடியாது. பட் அவ்வளோ சிரிச்சு சேர்ல இருந்தெல்லாம் உருண்டு அந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது மலையிலேருந்து கீழே உருளெல்லாம் பார்த்தேன். அந்த லெவலில் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கலையன்றது. பட் இன்னைக்கு அது அமைஞ்சதுன்னு ஆஃபீஸில் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அங்கே போய் பார்த்தப்ப இப்போ நான் காலர் டியூனை மாற்றிட்டேங்க அப்படின்னாரு. சார் என்ன பாட்டு சார்? ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னு ஒரு படம் இருக்குல்ல, அதில் வச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னா அப்படின்னு நான் வெளியே வந்து கேட்டேன் என் ஃப்ரெண்டை, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னா அது ஒரு ரேஸ் படம் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அப்டேட்டடாக வரும்போது சொல்லிட்டார், நான் நம்ம ஊர் படங்கள்லாம் பார்க்கறது இல்லைங்க அப்படின்ட்டார் சார். அப்படி அப்போ நம்ம கொஞ்சம் தைரியமாக பேசுவார், நம்ம மதிச்சு பேசுவார், படம் பார்த்துருந்தா கஷ்டம் அப்படின்னா. அப்புறம் என்ன சொல்லுவார், எனக்கு அந்த ஊதா கலர் ரிப்பன் பிடிக்கும் அப்படின்னா சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த 2 மணி நேரமும் நான் அதிகமாக பேசல. நான் சார்கிட்ட இது பற்றி அப்படின்னு சின்ன சின்ன ஹிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் சார் பார்த்துக்கிறாரு. ஒரு half an hour பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுவும் வழக்கம் போல யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத கதைகள். ஆனால் சாரை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வந்து எல்லாருமே ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஹியூமர் வேணும் அப்படின்னும் போது உட்காந்து இந்த இடத்துல பஞ்ச் இப்படி வரணும், வார்த்தைகள் இப்படி வரணும்னு சொல்லி அவ்வளோ டிஸ்கஷன், அவ்வளோ பிரச்சனைகள். இந்த பஞ்ச் நல்லா இல்லையா, அது கரெக்டா இல்லையா, அப்படி இல்லையே இப்படி இல்லைன்னு இருக்கு. பட் சாரை பொறுத்த வரைக்கும் அவரே ஒரு படத்துல சொல்லியிருப்பாங்க, இவர் ஒரு ஐடியா டெப்போ, ஐடியா குடோன், அந்த மாதிரி அவர் கவுண்டர் டெப்போன்னே சொல்லலாம். அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது. அண்ட் எங்களையே உங்களுடைய காமெடியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேடி போய் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அதை தேடி வித்துக்கிட்டு தான் சார் இருக்கோம். அதை பற்றி வரும்போது அவர் சொன்னார், அட இல்லாதவங்க எடுத்துக்க வேண்டியதானப்பா. அதுக்கும் ஒரு பஞ்சு தான். இப்போ உள்ள நுழைஞ்சோடனே சார் கை கொடுத்தோடனே சார் நின்றுட்டு இருந்தாங்க. உட்காருங்க அப்படின்னாங்க. சார் நீங்கள் உட்காரு சார். நான் ஏற்கனவே உட்காந்துட்டேன், நீங்கள் உட்காருங்க அப்படின்னா. நம்ம போகிற வரைக்கும் எதுவுமே பேசாமல் இருந்துடுறா சிவகார்த்தி. பட் நான் அங்கே உட்காந்துருக்க ஒவ்வொரு செகண்டையுமே என்ஜாய் பண்ணிருக்கேன். அண்ட் திரும்ப எல்லாரும் கேட்குற மாதிரியான ஆசை தான் சார். சத்யராஜ் சார், நீங்களும் கவுண்டமணி சாரும் ஒரு படம் சேர்ந்து பண்ணணும் சார். முடிஞ்சதுன்னா என்னையும் சேர்த்துக்குங்க சார் அதில் ஒரு ரோலுக்கு டெஃபினட்டாக. ஓகே, சூப்பர் சார். 49 No, பட் படத்தை பற்றியும் சொல்லிடுவோம். 49 No ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் அட்மையர் பண்ணது கவுண்டமணி சாரோட எனர்ஜி தான். அவருடைய எனர்ஜின்றது அது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு காலகட்டம் வயசை சொல்லிடாதீங்க அப்படிலாம் சொன்னார் கவுண்டமணி சார். அதுக்கெல்லாம் வயசே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த 49 No ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் அண்ட் விவசாயத்தை பேஸ் பண்ணது. அதை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹியூமரை அழகாக சட்டையர் பண்ணி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு கவுண்டமணி சாரை விட
பெட்டரான ஒருத்தர் இதுக்கு முன்னாடியும் கிடையாது, இதுக்கப்புறமும் இருக்க முடியுமான்றது தெரில. ஸோ இந்த ஒரு ஹியூமரோட சேர்த்து நல்ல கருத்துள்ள ஒரு படம் அண்ட் ஒரு புது டைரக்டர் இயக்கியிருக்காங்க அண்ட் புது ப்ரொடியூசர். ஸோ எல்லாருமே நிறைய பேஷனோட ஆம்பிஷனோட வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எங்கள் எல்லாருக்குமே கவுண்டமணி சாரை திரும்பவும் பார்க்க போகிறோம் ஸ்க்ரீன்லன்ற ஒரு சந்தோஷம். ஃபேஸ்புக்கில் இல்லை ட்விட்டர்லலாம் நான் இருக்கும்பொழுது அவருடைய படத்தை பற்றி ஏதாவது வந்தால் ரீட்வீட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இது என்னென்னா கவுண்டமணி சாரை வந்து நம்மளே அறியாமல் அவ்வளோ ரசிச்சிருக்கோம் அணுவாங்கிறதுக்கான ஒரு இதுதான். நம்ம இதனால் இதை பண்ணுறதுனால எந்த இதுவும் கிடையாது, நான் பண்ண போகிறதுனால. பட் ஒரு ரசிகனா டக்குன்னு மாறிடும். அந்த இடத்துல நம்ம வந்து இதை பண்ணலாமா வேணாமான்ற தாட்டே வரமாட்டேங்குது. ஸோ கவுண்டமணி சாரை இன்னும் நிறைய ரசிக்கிறதுக்கு எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ, நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே தயாராக தான் இருக்காங்க. ஸோ திரும்பவும் அவரோட கவுண்டர் இஸ் பேக்குன்னு அதை பார்க்கும்பொழுதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே சீரியஸாக பேசுனா 2 கவுண்டர் இந்நேரம் அங்கே விழுந்திருக்கும் ஆக்சுவலாக. அதையும் நான் போய் கேட்டு சிரிச்சுக்கிறேன். ஸோ கவுண்டமணி சார், எனக்கு லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான தருணம். உங்களை அன்னைக்கு மீட் பண்ணதாக இருக்கட்டும், இன்னைக்கு உங்களோட உட்காந்து இந்த டைமாக இருக்கட்டும் சார். இது நான் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லாம் போய் நிறையா சொல்லி சிரிக்க வேண்டிய சார். நான் எல்லாருமே அதான் கேட்பாங்க போனோன்னே, என்ன சொன்னார் அவர் அப்படின்னு. வாங்க எல்லாரும் வாங்க, யார் சுற்றி முற்றி இல்லையான்னு பார்த்துக்குங்க, அப்புறம் நம்ம பேசுவோன்னு சொல்லி இன்னும் வெடிச்சு சிரிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சது காரணம், கவுண்டமணி சாரை மீட் பண்ணுறது காரணமாக இருந்ததும் ப்ரொடியூசர் சிவபாலன் சார் தான். அவங்க தான் அன்றைக்கி சார் ஃப்ரீயாக இருக்காங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் தேங்க்ஸ் சார். அந்த என்டையர் டீமுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் கே அண்ட் யுகபாரதி சார், நாங்கள் பயங்கர க்ளோஸ். யுகபாரதி சார் நாங்களாம் நிறைய பாடல்கள் யுகபாரதி சார் தான் எழுதியிருக்காங்க என்னுடைய படத்தில். ஸோ என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல முடியாது. எனக்கு இந்த இடத்துல வந்து இருக்கிறதுக்கு இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா கவுண்டமணி சார் சொன்னாங்க அவங்களுடைய கரியரில் 39 இயர்ஸ் சொன்னாங்க. 39 இயர்ஸ் ஆஃப் கேரியரில் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு வர்றது இந்த படத்துக்கு தான். ஸோ அப்படி ஒரு நிகழ்வில் எல்லாருமே இருக்குன்றது பயங்கரமான சந்தோஷம். எனக்கு அந்த சந்தோஷம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதை நான் இன்னும் ஜாஸ்தியாகவே அனுபவிக்க நினைக்கிறேன். ஸோ வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் பெரிய நன்றி. அண்ட் மீண்டும் வந்திருக்கிற எல்லாருக்குமே பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம், எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் அண்ட் இங்கே இருக்கிற சினிமாவை நேசிக்கிற எல்லாருக்குமே நன்றி அண்ட் வணக்கம். Cine Ulagam, Anytime Cinema, www.cineulagam.com.